வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்மளுடைய டிஎன் செட் 2025 எக்ஸாம் இந்த மார்ச் மாதம் 6, 7, 8, 9 ஆகிய தினங்கள்ல நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இதோட ரிசல்ட் எப்போ வரும், ஆன்சர் கீ எப்போ வரும், கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி பல கேள்விகளோட ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இவ்வளவு சீக்கிரமா டிஆர்பில இருந்து இதற்குரிய ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இதை பற்றிய தகவல் வந்து நேற்று இரவே நமக்கு குறுஞ்செய்தியா கொடுக்கப்பட்டது. நானுமே உங்களுக்கு உடனே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஆன்சர் கீயை எப்படி நம்ம வெரிஃபை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்காங்க. அது என்ன மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்? அதாவது நம்ம எக்ஸாம் எழுதும் போது ஒரே 4 வெவ்வேறு நாட்கள்ல காலையில மதியம் அப்படின்னு எழுதியிருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் செஷன் நம்ம எழுதும் பொழுது நம்மளோட சேர்ந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அப்ப பக்கத்துல உட்காந்துருக்கவங்க நமக்கு எல்லாருக்கும் பேப்பர் 1 கொஸ்டின் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஆனா அவங்களுக்கு முதல்ல கேட்ட கேள்வி எனக்கு 10வது கேள்வியா இருக்கும். எனக்கு 10வது கேள்வியா கேட்டிருந்தா அது இன்னொருத்தவங்களுக்கு 20வது கேள்வியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? பட் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அமைப்புல அந்த கேள்விகள் இருந்திருக்கும். ஆனா இந்த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், அந்த ஆர்டர் அவங்க ப்ரிப்பேர் பண்ணின கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது என்ன ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரும் அதற்குரிய ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஷஃபிள் பண்ண மாதிரி நம்பர் மாறி மாறி இருக்காது. ஸோ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்ங்கிறது எக்ஸாக்டா அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இருந்த அந்த வரிசை பிரகாரம் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர். அப்போ அதற்குரிய ஒரு ஆன்சர் கீ இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட டிஆர்பி வெப்சைட்ல அஃபிஷியலா இருக்கு. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா நீங்க அதை ரைஸ் பண்ணலாம் அப்படின்னும், அண்ட் அதை ட்ராக் பண்ணலாம், அதை தொடர்ச்சியா நீங்க வந்து கண்காணிக்கலாம் அப்படின்னும் நம்ம டிஆர்பி போர்ட்டல்ல அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி வந்து 13, 14, 15 இந்த 3 தேதிகள்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அதனாலதான் இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு லாகின் பண்ணி அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. டிஆர்பியோட வெப்சைட் போகணும். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணணும். இதுக்குரிய லிங்க், டைரக்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பேஜ்ல வந்து நீங்க அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்று வந்து கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கிளிக் ஹியர் ஃபார் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போடணும், டேட் ஆஃப் பர்த் போடணும், உங்களுக்கு என்ன தேதியில எக்ஸாம் நடந்ததுன்னு போடணும். அப்புறம் இங்க கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க இந்த பாக்ஸ் உள்ள போடணும். குறிப்பா இந்த பேட்சை வந்து செலக்ட் பண்ணணும். காலையில மதியமா அப்படிங்கிற பேட்சை செலக்ட் பண்ணணும். ஆனா இப்போ இதை கிளிக் பண்ணா கொஞ்சம் வந்து இடர்பாடு இருக்கு. பேட்ச்ல வந்து டிராப் டவுன்ல எதுவுமே தெரியல. மேபி இந்த பேஜ்ல வந்து சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் டிஆர்பி வந்து அதை விரைவில் சரி பண்ணுவாங்க. ஒருவேளை எல்லாரும் லாகின் பண்ணும்போது இந்த பேஜ்ல சில சர்வர் இஷ்யூஸ்னால டெக்னிக்கலா உங்களுக்கு லேக் ஏற்பட்டா கூட நீங்க பொறுமையா ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கறதா என்னோட சஜஷன். காலையில பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு காலையில சரியா எடுக்கலன்னா லேட் நைட் பண்ணி பாருங்க, மதியம் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து உங்களுடைய இந்த ட்ராக்கர், அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை நீங்க வந்து உள்ள லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே இந்த பேஜ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், இன்னொன்று வந்து டென்டேட்டிவ் கீ. ஸோ டென்டேட்டிவ் கீ அப்படிங்கிற இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல நடந்தது, இப்போ குறிப்பா வந்து 6ஆம் தேதி காலையில யார் யாருக்கு எக்ஸாம் நடந்தது, அப்புறம் வந்துட்டு 7ஆம் தேதி யாருக்கு நடந்தது, 8 யாருக்கு நடந்தது, அவங்களோட பேப்பர் 1 கொஸ்டின் ஆன்சர் கீ, பேப்பர் 2ஓட ஆன்சர் கீ. ஸோ இதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலயுமே உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். ஏன்னா எல்லாருக்கும் டவுன்லோட் ஆகல. சில பேருக்கு வந்து டக்குன்னு டவுன்லோட் ஆயிடுது, சில பேருக்கு வந்து அது ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் லேக் தான். நீங்க அவசரப்பட வேண்டாம். எல்லாருக்குமே வந்து விரைவில் இன்னைக்கு மதியத்துக்குள்ளேயோ இல்ல அதற்கு அடுத்தோ ஆக்டிவேட் ஆயிடும் ஒருத்தவங்களுக்கா. ஸோ பொறுமையா நீங்க வந்து ஒரு ஒரு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தொடர்பா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஸோ டிஎன் செட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சிடும். இந்த முறை டிஎன் செட் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் வரும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஸோ உங்களோட கட் ஆஃப் நீங்க மீட் பண்ணிட்டீங்களா? அடுத்து உடனே உங்களோட காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இந்த நம்பர்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி நமக்கு லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன், டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். டைம்குள்ள நீங்க எழுதி பழகணும். இது எல்லாமே அடுத்த ஒரு 3 மந்த்ஸ்ல உங்களோட முக்கியமான ஃபோக்கஸா இருக்கணும். ஸோ நம்மளோட மெட்டீரியலோட சேர்ந்து இந்த காலேஜ் டிஆர்பி கோர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க தனியா எழுதி பார்க்குறீங்கன்னா தாராளமா இந்த புக்லெட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்லெட் மட்டும் ஒரு 10 புக்லெட் இருக்கும், 699க்கு தரோம். ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எழுதி பாருங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிசல்ட்டை நீங்க உறுதி செய்ய முடியும். நீங்க நினைக்கிறத விட சக்ஸஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. அடுத்து ஒரு 3 மந்த் மட்டும் நீங்க ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணி படிச்சீங்க, ஒரு கரெக்டான சோர்ஸை தேர்ந்தெடுத்து படிச்சீங்கன்னா
உங்களுடைய ட்ரீம் ஜாப், உங்களோட கோல் நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நீங்க வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, ஸோ டிஆர்பியில் இல்லை மேம், நான் இப்போ டிஆர்பி கண்டக்ட் பண்ணின டிஎன் செட்டில் சில மார்க்கில் நான் வந்து என்னோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கு அப்படிங்கிறவங்க யோசிக்காதீங்க. அடுத்து யூஜிசி நெட் ஜூன் 2025 பேட்ச் போயிட்டு இருக்கு. இதுவுமே நமக்கு லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டிங் செஷன்ஸும் கொடுத்துடுவோம். கூடவே நிறைய டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். போத் பேப்பர் 1 and 2 அடுத்து வரக்கூடிய யூஜிசி நெட் எக்ஸாமுக்கும் சரி, டிஎன் செட் எக்ஸாமுக்கும் சரி, போத் பேப்பர் 1 and 2 வந்து இந்த ப்ரைஸ்ல தான் ஆஃபர் பண்றோம். நமக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நமக்கு கோர்சஸ் அவைலபிளாக இருக்கு. ஏர்லியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.